ஹாய் செல்லங்களா, எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், நம்ம முதல் முறையாக நெய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். பால் ஏடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்தேன். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஏடு தான் வந்திருக்குது எனக்கு. இதை எடுத்து நம்ம நெய் எடுத்து பார்க்கலாம். இப்போ வெண்ணெய் எடுப்போம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். இவ்வளோ வெண்ணெய் தான் கிடச்சிருக்குது. மறுபடியும் அடித்து பார்ப்போம். இதை எடுத்துட்டு எல்லாரும் சொன்னாங்க, பாக்கெட் பாலில் ஏடு எடுத்தால் அது மாதிரி வெண்ணெய் எடுக்கலான்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். அதிலலாம் வரல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இது பசும்பாலில் எடுத்த ஏடு. பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குது. இந்த வெண்ணெயை நம்ம மறுபடியும் உருக்கணும். பாருங்கள், நல்லா கிடச்சிருக்குது. இதை நம்ம உருக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இது மிக்சியில் அடித்து எடுத்ததுனால கொஞ்சமாக இருந்தது. மறுபடியும் அதை அப்படியே சும்மா ஆற்றுனாலே கொஞ்சம் கொஞ்சமாக அது வெண்ணெய் திரண்டு வந்துச்சு. சும்மா கையில் கொஞ்சம் எடுத்தேன் லாஸ்ட்டாக. இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குது. இப்போ உருக்கிட்டு இருக்கோம். முருங்கைக்கீரை போட்டு உருக்குறேன். பாருங்கள், வாசனை செமையாக இருக்குதுங்க. அப்படியே வீடியே கம்மன்னு நெய் வாசனை நல்லா வருது. நல்லா அடி பிடிக்காமல் கிண்டணும், இல்லைன்னா தீஞ்ச வாசனை வரும் நெய்யில். நல்லா இருக்குது வாசனை. ஒரு மாதம் எடுத்ததில் இவ்வளோ தாங்க வந்திருக்குது. வீட்லேயே இப்படி நெய் எடுக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம இதை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். பாருங்க, சூப்பருங்க, சூப்பர். ஒரு 50 மில்லி நெய் இருக்கும் வந்துருக்குது. அந்த வேஸ்ட்டெல்லாம் அது ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். வாசனையும்